நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கோம், கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள். இப்போ இதை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வந்து நல்லா கழுவ போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். மண் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கலாம். நல்லா மண் இல்லாமல் நல்லா அலசி கழுவிக்கலாம். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் நம்ம இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையும் வந்து நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கணும். இருப்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நல்லா எதுவுமே போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம இதை வதக்குறோம். நல்லா இந்த பச்சை கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அந்த பச்சை வாடை போட வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இது வதக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா அடி பிடிக்காமல். இதோட வரமிளகா, இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேவையான இதுக்கு வரமிளகா போட்டு இதோடு சேர்த்து நம்ம வதக்கணும். இப்போ நம்ம 2 வரமிளகா இதில் சேர்த்துருக்கோம். பாருங்கள், நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கலாம். 2 வரமிளகா போட்டிருக்கோம். புளி வந்து இதில் சேர்த்துக்கிறோம். புளி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால தண்ணியில் லேசாக ஊற வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கிக்கணும். இல்லைனா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சியில் எடுத்து போட்டுக்கிட்டோம். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புளி நம்ம இப்போ இதில் சேர்க்குறோம். வதக்கி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லி இலை மிளகா புளி வந்து ஒரு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம துவையல் நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடவுளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்க போகிறோம். அந்த துவையலுக்கு வந்து நம்ம கடவுளுந்த பருப்பு போட்டு தாளித்து நல்லா பொரியுது. இப்போ அந்த துவையலை வந்து அதில் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.